அவங்க 2 பேரும் சண்டை போட்டால் எனக்கு ஏன்டா அடி விழுவுது? நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஒரு வாட்டியாச்சும் இந்த ஹாஸ்டல் பிஜிஸ்லலாம் ஸ்டே பண்ணியிருப்போம். அப்படி இல்லைனா பிஜி ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுற ஒரு ஃப்ரெண்டோட ரூமுக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் போயிருப்போம். அங்கே அவங்களுக்கு இந்த 3 வேளை ஃபுட் சர்வீஸும் கொடுப்பாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் கண்டிப்பாக. இப்போ நடக்கிற ஈரான் இஸ்ரேல் வார்னால இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் க்ளோஸ் ஆகியிருக்கு. இதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறேன். அண்ட் இது காரணமாக பிஜி ஹாஸ்டல்ஸ் அண்ட் இந்த ஹோட்டல்ஸ் அப்புறம் இந்த கமர்ஷியலாக ஃபுட் ரிலேட்டடாக பிஸ்னஸ் நடத்துகிறவங்களுக்கு ஒரு பெரிய அடி. இந்தியா ஃபுல்லாக இந்த எல்பிஜி கேஸஸ்க்கு ஒரு ஷார்ட்டேஜ் ஒன்று கிரியேட் ஆகியிருக்கு. உலகத்தில் வேறு 2 தலைவர்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால. அது எப்படிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரானால் யூஎஸோட மெயின்லேண்டை அட்டாக் பண்ணுற அளவுக்கு வெப்பன்ஸ் அவங்கக்கிட்ட இல்லைனாலுமே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ன்றது அவங்களோட நிலப்பரப்புக்கு பக்கத்திலே இருக்குது. ஸோ அதனால் அங்கே கண்டிப்பாக ஈரானோட டாமினன்ஸ் அதிகமாகவே இருக்குது. அண்ட் அவங்களுக்கு இருக்கிற கார்ட்ஸ் வந்து இது ஒன்று மட்டும்தான். ஸோ இது அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மற்ற யூஎஸ் பேஸஸை அட்டாக் பண்ணுறது தான். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை அவங்க கண்ட்ரோல் எடுத்து எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுறாங்க. இதோட ரிஃப்ளெக்ஷனாக தான் இப்போ இந்த எல்பிஜி ஷார்ட்டேஜஸ் அப்புறம் இந்த பிஜி ஹாஸ்டல்ஸ் கமர்ஷியலாக நடத்துகிற இந்த ஹோட்டல் பிஸ்னஸஸ் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன். நம்ம இந்தியன் அரசாங்கம் என்ன முடிவு எடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்தியன் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி. அதாவது ஃபேமிலிஸ், நீங்கள் நான் நம்மளோட வீட்டில் எல்லாத்துலேயுமே இந்த அடுப்பு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எரியணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துருக்குறாங்க. ஹோட்டல்ஸு இந்த பிஜிஸ்க்கெலாம் இந்த கமர்ஷியல் பிஸ்னஸ்க்கெலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு டெசிஷனையும் எடுத்துருக்குறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், இந்த வார் ஸ்டார்ட் ஆகிற டைம் அப்போது இந்தியாவில் இருக்கோம் நம்ம, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் யூஎஸ்க்கும் பிரச்சனைனா இதில் நம்ம இந்தியாவில் இருக்கிற நம்மளுக்கு என்னடா ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. பட் ஆனால் இப்போ பாருங்கள், வார் ஆரம்பித்து ஒரு 11வது நாளில் நம்மளோட சாப்பாடுக்கே வந்துருச்சு பிரச்சனை. ஸோ இது வந்து எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது தெரியல. சீக்கிரமாக நம்ம இந்தியன் அரசாங்கம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனை எடுக்கணும். பார்ப்போம். இந்த மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸ், ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் டெய்லி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.